அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. கடவுளை ஏன் நாம் வழிபட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிந்தனை. அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நாம் இன்று அது என்ன அப்படின்னு பார்க்க இருக்கோம். பல மாதங்களுக்கு பிறகாக அல்லது பல வருடங்களுக்கு பிறகாக இந்த ஒரு பதிவு அப்படின்னா அது மிகையாகாது. காரணம், சுமார் ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக நமது இந்த யூடியூப் தளம் நம்ம பூமி நம்ம சாமி சேனல் நிறைய நபர்களுக்கு நிறைய சாஸ்திர குறிப்புகளை குறிப்பிட்டு கூறியிருக்கிறது. அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், பொதுவான சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்து ஒரு குறிப்பிட்ட வருடத்திலே அப்பனுடைய திருவிளையாடல்களை அவருடைய பெருமையை பேச வேண்டும் என்று நமது சிவபித்தன் சேனலும் ஆரம்பிக்கப்பட்டு அதன் வாயிலாக அப்பனை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அந்த சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. அன்றிலிருந்து இன்று வரை வெகு சிலர் நம்முடன் தொடர்பில் இருந்து வருகிறார்கள், தொடர்ந்து நமக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நேரத்திலேயெல்லாம் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். ஏன்னா அவங்க இல்லைன்னா நாம் இல்லை. நிறைய விஷயங்கள், நிறைய நற்பணிகள் அவர்களால் மட்டுமே நடத்தப்பட்டது, அவர்கள் பார்த்ததால் மட்டுமே நம்மால் செய்ய முடிந்தது அப்படின்னா அது எல்லளவும் சந்தேகமில்லை. இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டியது இருக்குது. ஆழமான சிந்தனைக்கு போவோம். என்ன ஆழமான சிந்தனை? கடவுளை ஏன் நாம் வழிபட வேண்டும்? பொதுவாக அடியேனுக்கு விருப்பம், அடியேனுக்கு இறைவன்பால் ஈர்ப்பு ஏற்படுகிறது அப்படின்னா சிவம் என்ற சொல்லினால் ஈர்க்கப்படுவோம். அடியேன் ஈர்க்கப்படுவேன். அந்த 3 எழுத்தை கேட்கும் பொழுதெல்லாம் மனம் மயங்கி கிடக்கும் அப்படின்னா அது ஏன் என்று யோசித்தது உண்டு. எந்த நிலையிலே அடியேனுக்கு அவ்வாறு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது என்பதையெல்லாம் சிந்தித்தது உண்டு, அதை பற்றி யோசித்தது உண்டு. எந்த காலத்தில் எப்படி இந்த இறைவன்பால் ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்லாம் யோசித்தது உண்டு. அடியேனுக்கு சிவம் என்ற அந்த 3 எழுத்து உங்களுக்கு கண்டிப்பாக இஷ்ட தெய்வமாக வேறு திருநாமங்களிலே இறைவனை வழிபடுவீர்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. திருமந்திரத்திலிருந்து இன்னும் நமது முன்னோர்களாகட்டும், நமக்கு முன்னோடிகளாக இருந்தவர்களாகட்டும், நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பது ஒரே ஒரு விஷயம்தான். இறைவன் ஒருவரே, ஏகன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவாங்க. அடியேன் சிவம் என்ற அந்த வார்த்தையால் ஈர்க்கப்படுகின்றேன், அந்த ஆற்றலால் ஈர்க்கப்படுகின்றேன் என்றால் நீங்கள் வேறு ஒரு திருநாமத்திலே ஈர்க்கப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அது சென்று அடையும் இடம் அப்படிங்கிறது ஒரே ஒரு மையப்புள்ளியாகத்தான் இருக்க முடியும். அதில் எல்லளவும் நீங்கள் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. அடியேன் சிவம் என்று கூறுகின்ற அந்த வார்த்தை, நீங்கள் கூறுகின்ற வார்த்தையும் அந்த ஒலி உச்சரிப்பு வடிவிலே வேறு வகையானதாக இருக்கலாமே தவிர சென்றடையக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது ஒரே இடம்தான். அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரி, எதுக்காக நம்ம வழிபடணும்? ரொம்ப தெளிவாக சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எப்படியோ வந்துட்டோம். பல மில்லியன் உயிர்களுள் போராடி ஓர் உயிராக ஒரு தாயினின் கருவிலே உருவாகி இறைவனின் கட்டளைப்படி ஏதோ ஒரு நேரத்திலே இந்த பூமியிலே ஜனித்திருக்கிறோம் அப்படின்னா அதை யோசித்து பார்க்கும் பொழுதே வியப்பாக இருக்கும். பலருக்கும் கிடைக்காத ஓர் வாய்ப்பு இந்த ஆன்மாவிற்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது முதல் ஒரு முக்கியமான புள்ளி, நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான புள்ளி. அது அந்த வாழ்க்கையானது கிடைத்து விட்டது. இப்போ அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக நம்மளுக்கு நல்லா தெரியுது. அண்டம், பேரண்டம், பிரபஞ்சம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போவாங்க. இந்த பிரபஞ்சம் இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய நூல்களிலுமே, சைவ சித்தாந்தத்திலும் சரி, எல்லா நூல்களிலுமே இறைவனின் நடனத்தின் காரணமாக அது இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது சொல்லப்போனால் சிம்பாலிக்காக சொல்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இறைவனின்
இயக்கத்தின் காரணமாக அந்த இயக்கம் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத, இறைவனின் நடனம் தொடர்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போ இன்னும் அந்த படைப்பு அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு விஷயம் ஆரம்பிக்கின்றது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு முடிவு இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக ஆதி அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய அந்தம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம். அப்போ அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ படைக்க ஆரம்பிக்கிறாரோ அது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, அது முடிவு அப்படிங்கிறது ஒடுக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். இது நடக்குமா நடக்காதா, அதை நம்ம பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் வேற. நமது முன்னோர்கள் நமக்கு சொன்னது படி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுனா அதுக்குன்னு ஒரு முடிவு இருக்கும், சரியா? அப்போ இந்த ஒடுக்கம் அப்படிங்கிறது நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இப்போ இல்லைங்கிறதும் நம்ம கண் கூட பார்க்குறோம். ஆனால் அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாது, அடியன் குறிப்பிடுவது. இதில் இந்த வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம். இப்போ முதல்ல மனித இனம் தோன்றிய போது எந்த கட்டுப்பாடுகளும் அதற்கு இருந்திருக்காது. அந்த மனித இனத்திற்கு கட்டுப்பாடுகள் இருந்திருக்காது. ஆடை சுதந்திரம் இப்போ கேட்குற மாதிரி அவங்க சுதந்திரமாக தான் இருந்திருப்பாங்க. ஆடைனா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. வேட்டையாடி தனது பசியை தீர்த்து கொண்டு இருப்பார்கள். மரங்களிலே இருந்த கனிகளை எல்லாம் பிடுங்கி சாப்பிட்டு இருப்பார்கள். அதில் சில விஷமாக இருந்திருக்கும், சில அமிர்தமாக இருந்திருக்கும். விஷத்தை உண்டவர்கள் மரணிப்பதை கண்டு அந்த பழங்களை அடுத்து தொட்டிருக்க மாட்டார்கள். சில ஜீவராசிகளை உண்ணும் போது அது விஷமாக மாறி அந்த உயிர் போகிறது என்றால் அந்த உயிரை மீண்டும் தொட்டிருக்க மாட்டார்கள். இவ்வாறே ஒவ்வொரு இடத்திலும் இந்த மனித இனம் அனுபவத்தை பெற்று பெற்று ஒரு காலகட்டத்திலே அறிவு ஜீவியாக திகழ ஆரம்பித்தது. இதுதான் நடந்திருக்கும். ரொம்பவெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். வேட்டையாடி அனைவரும் அசைவத்தை தான் உண்டிருப்பார்கள், இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, அந்த காலத்தில் எல்லாருமே என்ன சைவமாக சாப்பிட்டாங்க? ஆமாம், யாரும் சைவம் சாப்பிடலை, அசைவத்தையும் சாப்பிட்டு இருப்பார்கள். ஏன்னா உயிர் வாழணும், அந்த சர்வைவல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க இல்லையா? சர்வைவ் ஆகணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டாகணும். அப்போ நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய தாவர உணவுகள் கிடைக்கவில்லைன்னா எதிரில் இருக்க உயிரினங்களை கொன்று சாப்பிட்டவர்களும் இருப்பார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அப்படியே படிப்படியாக போக போக அதில் நல்லது எது கெட்டது எது, எது உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை, இதை பழக்கப்பட்டு அந்த மனிதனின் வாழ்நாள் அப்படிங்கிறது கூடியிருக்கும். ஏன் விஷமான எந்த பொருட்களையும் சாப்பிடாமல் தவிர்த்து தனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ ஆரம்பித்திருப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சைவ உணவுகளை தவிர்த்து அசைவத்தை சாப்பிட்டாலும் வாழலாம், அசைவத்தை தவிர்த்து சைவத்தை சாப்பிட்டாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்திருப்பாங்க. இதில் உணவு சார்ந்த அடியன் போல எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு. சிலருக்கு இயற்கையாகவே கருணை இருக்கும். கருணை அப்படின்னா தன் முன்னாடி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த தன்மை இருந்திருக்கும். அப்போ ஒருவேளை அவங்க அந்த அசைவத்தை சாப்பிடும் போது அந்த உயிர்கள் படுகின்ற வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் வேண்டாம் அப்படின்னு தவிர்த்தவர்கள் இருந்திருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறதுன்னு அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா எல்லாமே உயிர் தான் சொல்லுவாங்க இல்லையா? புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருக்கமாகி பாம்பாகி பறவையாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி வல்லசுரராகி முனிவராகி தேவராகி செல்லா இந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கல்லிலும் உயிர் இருக்கிறது, மண்ணிலும் உயிர் இருக்கிறது. அடியேன் குறிப்பிடுவது, அந்த ஜீவராசிகள் தன் கண்முன்னே வதைப்படுவதை விரும்பாத சிலர் அந்த அசைவத்தை தவிர்த்து சைவ உண்ணிகளாக மாறியிருக்க வேண்டும். இதுதான் அடியேனுடைய கருத்து. இதில் நிறைய விஷயங்கள் மாறுபடலாம். அறிவியல் ரீதியாக நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி அதிலிருந்து வாழலாம். ஒரு காலகட்டத்திலே வள்ளலார் ஐயா போன்று அந்த தாவரத்திற்கும் உயிர் உண்டு அப்படிங்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அதையும் தவிர்க்கத்தான் பார்த்துருப்பாங்க. வேறு என்ன வகையாக உணவை எடுத்துக்கொள்ள முடியும்? காற்றையே உணவாக மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னா அப்போ காற்றிலும் நுண்ணுயிரிகள் இருக்கின்றனவே அப்படிங்கிற கேள்வி வரும். முடிஞ்சளவுக்கு உயிர்வதையை தவிர்த்து இருக்கிறார்கள். முடிஞ்சளவுக்கு உயிர்வதையை தவிர்த்து தன்னுடைய அந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள். இது மனிதன் ஒவ்வொரு படியாக வந்தது. இன்று அந்த உணவு அப்படிங்கிறத அவர் உரிமை அப்படின்னு ஆயிட்டாலுமே கூட தன் கண்ணெதிரே இந்த வதை வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தவிர்த்து சைவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டவர்களாக இருந்திருப்பார்கள். சிலர் ருசிக்காக சாப்பிடுபவர்களாக இருந்திருப்பார்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கின்றன. இதில் வழிபாடு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? வழிபாடு எங்கிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு பசி எடுத்துருச்சு,
ஆதி காலத்திலிருந்தே வாங்க, பசி எடுத்துருச்சு, என் பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்கலாம், எனக்கு பசிக்குது ஏதாச்சும் இருந்தால் கொடு அப்படின்னு. சுற்றி முற்றி பார்க்குறோம், யாருமே இல்லை. அப்போ ரொம்ப பசிக்குது, தேடி அலைஞ்சா தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்படியே ஒரு மனசொடைஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காந்து இயலாமையால் இருக்கும்போது யாராவது வந்து நம்மை கை கொடுத்து தூக்க மாட்டார்களா, யாராவது வந்து என் பசியை ஆற்ற மாட்டார்களா அப்படின்னு அந்த யாராவது அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஆற்றல் வாய்ந்த வார்த்தை. அந்த யாராவது அப்படிங்கும்போது அந்த எண்ணம் மெருகேறி அது என்னவாக மாறுகிறதுனா, என்னை தாண்டிய ஒருவர், என் முன்னே இல்லாத ஒருவர், யாரேனும் ஒருவருடைய கருணையினால் எனக்கு உணவு கிடைக்காதா அப்படிங்கிற அந்த உணவு சார்ந்துதான் முதலிலே இந்த தேடல் சற்று இருந்திருக்கலாம். அப்ப இந்த பிரபஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் எதை அதிகமாக எதிர்பார்க்கிறீர்களோ ஏதேனும் ஒரு வகையிலே அது கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல அந்த எண்ணம், அந்த எண்ண அதிர்வுகள் அந்த நம்மை மீறிய சக்திக்கு கேட்டு ஒருவேளை அவர்களுக்கு அந்த உணவு அவ்விடத்திலே கிடைத்திருக்கலாம். கிடைக்கும் போது என்னை மீறிய ஒரு விஷயம், என்னால் முடியவில்லை, என் அருகாமையிலும் யாரும் இல்லை, அப்போது எனது அந்த எண்ணத்திற்கு ஏற்றாற் போல எனக்கு உணவு கிடைத்திருக்கிறது, அவ்விடத்திலே யாரேனும் ஒருவர் வேட்டையாடி கொண்டாந்திருக்கலாம், ஏதோ ஒரு வகையிலே ஒரு பழம் அங்கு வந்து இருந்திருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சின்ன நம்பிக்கை அவ்விடத்திலே ஏற்பட்டிருக்கும். இது உணவு சார்ந்து. இன்னொன்று பாதுகாப்பு சார்ந்து, இயற்கை சீற்றங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்க மாதிரி மாட மாளிகைகள், இடி தாங்கி அந்த மாதிரி விஷயங்கள் அக்காலத்தில் எதுவும் இல்லை. வீடுங்கிறதும் பாதுகாப்பல்ல, மரங்களிலே வாழ்ந்திருப்பார்கள், மலை முகடுகளிலே வாழ்ந்திருப்பார்கள். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இயற்கை சீற்றங்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அஞ்சு நடுங்கிய மனிதர்கள் இருப்பார்கள். அப்ப தனக்கு அருகாமையில் இருப்பவராலும் நம்மை காப்பாற்ற முடியவில்லை, தன்னாலும் ஏன்னா இயற்கை சீற்றங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. மின்னல் வெட்டும், இடி இடிக்கும், மழை அதிகமாக பெய்யும், மழை அதிகமாக பெய்து வெள்ளம் வந்தால் அடித்து கொண்டு போகும். இன்று அளவும் அதுதான் உள்ள நியதி. ஆனால் ஒரு கட்டத்திலே மனிதன் எவ்வாறு சிந்தித்திருக்க வேண்டும் அப்படின்னா, நாம் அல்லாமல் நம் அருகில் இருப்பவர்கள் அல்லாமல் யாரோ ஒருவர் நம்மை காக்க ரட்சிக்க வருவாரா அப்படிங்கிற அந்த ஏக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ஏக்கம் தொடர்ந்து பிரபஞ்சத்திடம் செல்ல அந்த சிருஷ்டிகர்த்தாவிடம் அந்த அதிர்வுகள் போக போக மழை நின்றிருக்கலாம், அந்த இடிப்பது தாழ்ந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மை பாதிக்காமல் சென்றிருக்கலாம். அந்த அதிர்வுகள், நாம் எழுப்பிய அந்த அதிர்வுகள் இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக அந்த சிருஷ்டியை படைத்தவரிடம் போகும்போது சரி அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அப்போ ஏதேனும் ஒன்று அங்கே நடந்திருக்கலாம். அடியேனுடைய கணிப்பு எல்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதான். ஏன்னா இதுக்கும் வியாக்கானம் பேச நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, தேடுதல் எங்கு ஆரம்பித்திருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ தனது உணவுக்காக, தனது பாதுகாப்பிற்காக, தன்னை நம்ப முடியாத சூழ்நிலையில், தன் கை காலெல்லாம் நீர்த்து போன சமயத்திலே, சக்தி இழந்த சமயத்திலே, என்னை மீறிய யாராவது ஒருவர் வந்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்திருக்கின்ற சமயத்திலே அதற்கு விடையும் அவர்கள் கண்டிருந்தார்கள் என்றாலும், அந்த ஏங்கி தவித்த போது யாரேனும் ஒருவர் வந்து காப்பாற்றி இருந்தாலும் அது தனக்கு மீறிய ஒரு சக்தி இவரை இவ்விடம் அனுப்பியிருக்கிறது அப்படின்னு நம்புகின்ற விஷயத்திலே இதை எப்போதும் தனது மனதிற்குள்ளே கொண்டு சென்றிருக்கலாம். உணவு சார்ந்து, இருப்பிடம் சார்ந்து, அந்த பயம் அப்படின்னா என்னன்னா பாதுகாப்பு சார்ந்து இந்த விஷயங்களுக்காக மனிதன் தேடுதலை ஆரம்பித்திருக்கலாம். இது ஒரு கட்டம். அதற்கப்புறமா நிறைய கண்டுபிடிப்புகள், சக்கரங்கள் கண்டுபிடிப்பு, இரும்பு கண்டுபிடிப்பு, அதன் வாயிலாக ஒவ்வொரு இடங்களிலும் முயற்சி செய்து சில மாற்றங்களை அடைய மனிதன் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்தில் இறைவன் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கார். அது ஒன்றா தேடி கண்டுபிடிச்சு தனக்காக பயன்படுத்திக்கிறான். இரும்பு அப்படிங்கிற அந்த உலோகத்தை பயன்படுத்தி ஈட்டி செய்கிறான், அம்பு செய்கிறான், இந்த மாதிரி எல்லாம் செய்கிறான். எதுக்கு? எல்லாம் பாதுகாப்புக்காக. தன் மரபு அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும், தனது ஜீன் இன்னொரு தலைமுறையை உருவாக்க வேண்டும். அவ்வளவுதான் மனிதனுக்கு இருக்கிற ஒரே விஷயம். இன்றைக்கும் அதுதானே. நாடு பிடித்தல் கொள்கை அப்படிங்கிறது எதற்காக இருக்குது? அந்த பரப்பை கைப்பற்ற வேண்டும். எதற்காக? சம்பாதிக்கணும். ஒன்று, தன்னுடைய மரபினம் இந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான். மனிதர்களுக்குள்ள பேராசையும் அதுதான். அதன் காரணம் தொட்டே நாம் கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஆயுதங்களாக மாறின.
இந்த ஆயுதங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் நம்மால் முடியாத சமயத்திலே கையேந்தி தான் நிற்போம். யாராச்சும் ஒருத்தர் வந்து காப்பாற்றுங்க. 2 நாடுக்கு இடையில சண்டை வருதுன்னா பாதிக்கப்படுற நாடு எப்படியாச்சும் யாராச்சும் காப்பாற்றுன்னு கையேற்றும் போது ஒரு 3ஆவதா ஒரு நாடு குறுக்கிட்டு அதை நிறுத்துது அப்படின்னா அவங்களுக்கு அவங்க தான் கடவுள். இதை எளிதாக புரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் ஒரு கட்டம் போகுது. அளவுக்கு மீறிய பணத்தையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்துடுது. இது ஆசைன்னு சொல்லுவோம், எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இடங்களிலும் தனக்கு மீறிய சக்தின்னு வரும்போது இந்த எதிர்பார்ப்பு மனிதனுக்குள், இந்த ஆசை வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, தனது உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். அதை நம்ம எதிர்பார்த்தாலும் சரி, எதிர்பார்க்காட்டியும் சரி. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னுடைய உழைப்புக்கு மீறி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அவ்விடத்தில் ஆசை நிலை கொள்கிறது. அது வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிங்கும் போது யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஒரு 100 கோடி ரூபாய் வச்சிருக்கவங்ககிட்ட போய் எனக்கு ஒரு 1 கோடி கொடுங்கன்னு கேட்க முடியாது, தரமாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா அவர்களுக்கு நம்ம எந்த உழைப்பையும் கொடுக்கவில்லை. ஆனால் மாறா எனக்கு வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் நான் அசை போட்டு யாரிடமாவது சொல்ல வேண்டும் அப்படிங்கும் போது எனக்கு அவ்விடத்திலே என்னை மீறிய ஒரு ஆற்றல், அந்த ஆற்றலிடம் நான் சொல்லும் போது எனக்கு கிடைக்காதா அப்படிங்கிற இந்த ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். அது என்னன்னா, மனசுக்குள்ள தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்த அக்னியை கொஞ்சம் சாந்தப்படுத்தும். நம்ம சொல்லிட்டோம், கண்டிப்பாக இறைவன் நமக்கு ஏதேனும் வழியை காட்டுவார் அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுக்கும். தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது பிரபஞ்சத்திடம் திரும்ப திரும்ப பேச பேச அந்த சிவம், அந்த அதிர்வுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடன் தொடர்ந்து பேச பேச கண்டிப்பாக உனக்கு அது தேவைப்படுகிறது அப்படிங்கும் போது அதற்கான வழியை இறைவனும் காட்டுவார். இதெல்லாம் பொருள் சார்ந்து. ஆனால் மனுஷன் எவ்வளவு பொருள் சார்ந்து சம்பாதிச்சாலும், வீடு பங்களா அப்படி இப்படின்னு வாழ்ந்தாலும், தான் நினைத்தது போலவே தனது வாழ்க்கை அமைந்தாலும் எப்பவுமே மனசில் ஒரு குழப்பத்துடனே வாழ்ந்து கொண்டே இருப்பான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுடைய ஆசை பேராசையாக மாறிவிடுகிறது. இப்போ எனக்கு வீடு வந்துருச்சு, ஆனால் இந்த வீடு பத்தாது, இன்னும் அப்படி இருக்கணும் இப்படின்னு நினைக்கும் போது ஆசை பேராசையாக மாறுது. அப்போ மனதில் என்ன இருக்காது அப்படின்னா, அமைதி இல்லாமல் போயிருக்கிறது. அமைதி இல்லாமல் போன மனதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு போகணும். நாம் வேட்டையாடும் போது ஒரு நிம்மதியான மனசு இருந்திருக்கும் இல்லையா? வேட்டையாடும் போது அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே போதும் அப்படிங்கிற மனம் இருக்கும் போது மனசு நிம்மதியாக இருந்திருக்கும். அந்த நிம்மதியை தேட வேண்டும் என்றால் நாம் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். பின்னோக்கினா இந்த இடத்துல என்னன்னா, உள்நோக்கி. நான் முன்ன எப்படி இருந்தேன், என் ஜீன்ல அது இருக்கும். முன்னாடி இந்த வேட்டையாடி அவர்கள் நிம்மதியாக எப்படி இருந்தார்? சாப்பிட்டு முடிச்சாச்சு, வயிறு பிரித்து படுத்துடலாம், அடுத்த நாள் அடுத்து பார்த்துக்கலாம். அன்று வாழ்தல் அப்படிங்கிறது அந்த நொடி உண்மை, விழிப்புணர்வு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன நடக்குது? எதிர்காலத்தை பற்றியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அப்போதைக்கு எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும். உள்ளார தேடுதலை ஆரம்பிக்க வேண்டும். அப்போ நான் உள்ளார எப்படி தேடுதல் முடியும் அப்படின்னா, எனக்குள் இருக்கிற நினைவுகளை, அந்த மரபுகளிலே கடத்தப்பட்டு வந்திருக்கும் எல்லாத்துக்குமே. இந்த நோய் பற்றி கூட சொல்லும் போது சொல்லுவாங்க, முடிஞ்ச ஒரு 3-4 நாளைக்கு விட்டுருங்க, அதுவாக கிட்டத்தட்ட உடம்பு தன்னை தயார்படுத்திக்கும். எப்படின்னா, அதெல்லாம் மரபணுக்களில் வர்றது, அந்த நோயை பற்றின தகவல்லாம் அந்த மரபுகளில் இருக்கும். அது ஒரு தடவை டயக்னைஸ் பண்ணிடுச்சுன்னா அதுவாக இந்த உடலை துரிதப்படுத்தி அதை செட்டில் பண்ணுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த தேடுதல் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா, நம்ம மரபுகளில் இந்த நிம்மதியை அனுபவித்தவர்கள் கண்டிப்பாக இருந்திருப்பார்கள். நிம்மதி நம்ம தேடுறோம் இல்லையா, அந்த நிம்மதியோடு இருந்தவர்கள் இருந்திருப்பார்கள். நாம் உள்ளார தேடும் போது, உள்ளாரனா அமைதிப்படுத்தி உள்நோக்கி இருக்கும் பொழுது, அந்த மரபுகளிலே வந்தவர்கள் யாரேனும் அந்த நிம்மதியை பெற்றிருந்தார்கள் என்றால் அந்த பேட்டர்னை நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம். இந்த உடம்பு ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு துடிக்கும். அப்படி துடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை கண்டுபிடித்து விட்டால் இந்த உடலை அதற்கு பக்குவப்படுத்தும். அதுதான் உள்நோக்கி தவமிருத்தல் அப்படின்னு சொல்றது. அமைதியாக உள்நோக்குதல். ஏதேனும் ஒரு இடத்துல அந்த அமைதி கிடைக்கும். அது நமக்கு முன் வாழ்ந்த யாரோ ஒருவர் அந்த அமைதியை பெற்றிருந்தார் எனில் அதற்கான பேட்டர்னை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடலை மாற்றும், நமக்கு அந்த தேடுதலை உண்டாக்கும். அந்த தேடுதல் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கும் போது, அதற்கான விடை கிடைக்கிறது அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் அமைதியும் நிம்மதியும் ஏற்படும். இதுதான் அந்த தேடுதலுக்கு வித்திட்டது. இறைவனை ஏன் தேடுகின்றோம் அப்படின்னா, பல விஷயங்களுக்காக தேடுவாங்க. ஒன்று பொருள் சார்ந்து தேடுதல் அப்படிங்கிறது, இன்னொன்று நிம்மதி சார்ந்து தேடுதல். இதில் எதை மனிதர்கள் அதிகமாக தேடுகிறார்கள் என்றால், பொருள் சார்ந்த தேடுதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நிம்மதிக்காக தேடுபவர்கள் குறைவு. நிம்மதினா உண்மையாகவே உடலுக்கு மனதிற்கும் நிம்மதி வேண்டும் என்ற தேடுபவர்களின் எண்ணிக்கை சற்றே குறைவாகத்தான் இருக்கிறது.
இது எப்போ இந்த இறை நோக்கிய பயணம் ஆரம்பித்திருக்கும் அப்படின்னா, பிறருக்காக வாழும் பொழுது இறைவனை நோக்கிய பயணம் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, நோய் வந்து கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி மனசில் பொறாமைகள் கொண்டு கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கெல்லாம் அதை தீர்க்கறதுக்கு நாம் வழி சொல்லணும் அப்படிங்கும்போது உள்முக தேடலிலே இருந்த மகான்களும் ரிஷிகளும் சித்தர்களும் சில விஷயங்களை கண்டுபிடித்து அந்த தவமாய் இருந்து அவர்களில் அந்த மரபுகளில் இருந்தபடி சில விஷயங்களை கண்டுபிடித்து அதை மக்களுக்கு எடுத்து கூறுகிறார்கள். அவ்விடத்திலே இறை தேடுதல் இருந்திருக்கிறது. ஏன்? அந்த ஞானம் அப்படிங்கிறது நம்மிடம் இல்லை, அது இறைவனுடைய கருணை அப்படிங்கிறது. அப்போ உள்நோக்கிய தேடுதலிலே அந்த மரபுகளிலிருந்து சில விஷயங்களை மீட்டெடுத்து அந்த அமைதி, அதுக்கு முன்னாடி சித்தர்கள் எல்லாம் பார்த்தா தவம் இருப்பதன் மூலமாக சில மூலிகை ரகசியங்களை தெரிந்து கொள்கிறார்கள். ஏன்னா இந்த மூலிகையை சாப்பிட்ட போது இன்னார் உயிரிழந்தார், அந்த பேட்டர்ன் அங்கே இருக்கு. இந்த மூலிகையை சாப்பிட்ட போது இதெல்லாம் விஷமுறிவாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அந்த பேட்டர்னில் கண்டிப்பாக வரனால அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது. அதை அவர்களால் எளிதில் அதற்கான தீர்வுகளை சொல்ல முடிந்திருக்கிறது. அப்படித்தான் சித்தர்கள் வந்துட்டு பெரிய ஞானிகளாகவே இருந்தார்கள். முற்றும் அறிந்தவர்கள் அப்படிம்பாங்களா, அந்த வகையில் அவங்க வாழ்ந்தாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையிலே தனது தேடலை தொடங்கி இருக்கிறார்கள். அதன் வாயிலாக நிறைய விஷயங்களையும் அறிந்திருக்கிறார்கள். இதில் தெளிவாக நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னம்னா, நம்ம பொருள் சார்ந்து இயங்கி கொண்டிருக்கின்றோம். எனக்கு இன்னது தேவை அப்படிங்கிற அந்த பொருள் சார்ந்து ஓடிக்கொண்டிருப்பதன் காரணமாக இன்னுமே நாம் கடவுள் அப்படிங்கிறவரை எப்படி பார்க்குறோன்னா, எனக்கு தேவையானவற்றை கொடுப்பவர் அப்படின்னு நினைக்கிறோம். தேவையானவற்றை கொடுப்பவர்னா பொருள் சார்ந்து மட்டுமல்ல, எனக்கு நிம்மதியை கொடுப்பவர், இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பெரும்பாலுமானவர்கள் நம்ம போல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோவிலுக்கு போகிறதுனாலே அங்கே போய் இன்னதை கொடு அப்படின்னு கேட்குற மனநிலையில் போகிறோம். இன்னதை கொடுங்கிறது எதை கேட்கணும்னா, எனக்கு நிம்மதியை கொடு அப்படின்னு கேட்ட பழகணும். அப்படின்னா மனசுக்கு அமைதி கிடைக்கும். அது வழியாக அடுத்த நிலையை நோக்கி பயணிக்கின்ற அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஆனால் நாம் அதை பற்றி எதுவும் சிந்திக்காமல் எனக்கு பொருள் சார்ந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டு நமது வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கும். ஏன்னா பல பிறவிகள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், மனிதனுக்கு 7 பிறவி 9 பிறவி 10 இது மாதிரி எத்தனை பிறவிகள்னு சொல்லப்பட்டாலும் இறைவன் கொடுப்பாரா அப்படிங்கிறது தெரியாது. அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல மில்லியன் உயிர்கள்ல இருந்து ஒரு உயிர் நம்ம ஜனித்து வந்திருக்கின்றோம். மொத்தம் 800 கோடி பேர் வாழ்றாங்க. ஒரு தாயின் கர்ப்பத்திலே ஓர் உயிர் தான் நிலை பெற்று வருகிறது. மீண்டும் அந்த நிலை பெற்று வரக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்னா தெரியாது. நாம் செய்கின்ற வினை, அது சித்தாந்தத்திலே தெளிவாக சொல்லப்படுறது, நீ செய்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாகத்தான் நீ எப்பொழுது வர வேண்டும், எங்கு வர வேண்டும் என்றெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறது வரணுமா வர வேண்டாமா அப்படிங்கிறது அவரவர் விருப்பம். ஏன்னா சில பேர்த்துக்கு இன்னும் பிறவி எடுத்து இன்னும் நல்ல நல்ல நிலைமைக்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அதன் வாயிலாக அவர்கள் வருகிறார்கள். சில பேர்த்துக்கு எப்பா சாமி ஆள விடு, போதும், இந்த வாழ்க்கை இத்தோடு போதும், எனக்கு இனிமேல் பிறவிகள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். இவர் அவரவர் எண்ணத்திற்கு ஏற்றாற் போல அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். அப்போ கேட்டது கிடைக்க வேண்டும், எனக்கு வாழ்க்கை கேட்டபடி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்காக பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். என்ன? கடுமையான உழைப்பு வேண்டும். மனதிலே அமைதியுடன் விழிப்புணர்வு நிலையுடனே நாம் உழைக்கும் போது நமக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கின்றது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ரொம்பவெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு பொருளே வேணும், பணமே வேணும்னாலும் விழிப்புணர்வு நிலையில் இருக்கணும். இந்த நிமிஷம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி யோசிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அது பிறரை பாதிக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சம் யாருக்கு கொடுக்கிறதுனா வேண்டும் என்பவர்களுக்கு கொடுக்கிறது. ஆனால் அதை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் அப்படிங்கிறத பொறுத்து மீண்டும் அந்த பொருள் உனக்கு வருமா வராதா அப்படிங்கிறத தீர்மானிச்சிடலாம். நல்ல வழியிலே பயன்படுத்தணும். ஏன்னா நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க, ஆனால் கிழிஞ்ச வேட்டி கிழிஞ்ச சட்டையோடே இருப்பாங்க. ஒரு நல்லது பல்லது சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா அந்த கட்டுக்கட்டாக பேப்பரை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். ஆனால் ஒரு சிலர் ரொம்ப கடுமையாக உழைப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல உடை உடுத்துவாங்க, தனக்கு போக மீதி இருக்கிற ஒரு பங்கை எல்லாத்துக்கும் வாரி இறைப்பாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். சில பேர் கடுமையாக உழைச்சாலும் பணம் வராது. ஏன்னா அந்த பணத்தை அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. அப்போ அது அங்கே சேரவே சேராது. அந்த பணத்தை அந்த விஷயத்தை அதனுடைய தன்மையை உணர்ந்து நாம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக நம்மிடம் வந்து சேரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். அப்போ மனிதன் இறைவனை ஏன் தேடுகிறான் அப்படின்னா, நிறைய விஷயத்துக்காக தேடினாலும் உள்ளத்திலே ஒரு உன்னத நிலையை உணர வேண்டும், உள்ளத்திலே ஒரு அமைதியை உணர வேண்டும், உள்ளத்திலே
ஒரு பேரின்பத்தை உணர வேண்டும், அந்த மனது செம்மையாக வேண்டும், செம்மையான இடத்திலே சிவத்தை காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு அளப்பரிய விஷயத்தை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது, அதை பற்றியே நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது மனிதனுக்கு சகலமும் சித்தியாகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இது அவ்வளவு எளிதாக நீங்கள் கடந்து போகிற விஷயம் கிடையாது. நிறைய இடங்களில் நம்ம இதை கடந்து போயிருப்போம். மனித வாழ்க்கையை முக்கியம் எது முக்கியம் இல்லாதது எது என்று தெரியாமல் நேரத்தை வீணடித்து போயிருப்போம், நேரத்தின் அருமை தெரியாமல் போயிருப்போம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த பொழுது, இந்த பிறவி, இந்த நிமிடம் உண்மை. அடுத்த நொடி, அடுத்த பிறவி, அடுத்த நாள் இதெல்லாம் நிலை இல்லாதது, உண்மை இல்லாதது. அது நமக்கு மேலிருக்கின்ற அந்த ஆற்றல் பொழைச்சி போன்னு கொடுத்தா நடக்கும். கொடுத்த நேரம் முடிஞ்சிச்சு வான்னு சொன்னால் போய்த்தான் ஆகும். நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாலும் சரி, அது நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நம்ம மீறிய சக்தியிடம் மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, அடியேன் குறிப்பிடுவது அந்த ஆற்றல் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். நம்ம ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, நாத்திகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றளவும் நாத்திகர்கள் எல்லாம் யாரும் இல்லை, சமய சந்தர்ப்பவாதிகள் என்று வேணால் அவங்கள சொல்லலாம். நாத்திகம்னா ஒட்டுமொத்தமாக பேசுறது. ஆனால் நம்ம அதுவும் குறிப்பாக இந்த பாரத தேசத்தில் நாத்திகம் பேசுகிறவங்கள பார்த்தா வியப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சமயம் சார்ந்து மட்டும்தான் அவர்களின் நாத்திக சொற்கள் இருக்குமே தவிர பொதுவாக நாத்திகம் என்பதை அவர்கள் பேச மாட்டாங்க. இன்னொன்று, வெளியே ஒரு தோரணை தான் நாத்திகம் பேசுகின்றேன் என்ற பேரில் பேசுவாங்களே தவிர அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஒரே வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா எல்லாம் நாத்திகராக இருந்தாலும் குழந்தை ஆத்திகராக வளரும். ஒரே வீட்டில் குழந்தை எல்லாரும் நாத்திகராக இருந்தாலும் அப்பா அந்த இடத்துல ஆத்திகராக இருப்பார். அது ஒன்றுமே பண்ண முடியாது. தான் சார்ந்த குடும்பத்தையே அவர்களால் நிர்வகிக்க, இந்த விஷயத்தில் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இதெல்லாம் இயற்கையினுடைய அதிசயங்கள். ஒரு மனிதனுக்கு தேடுதல் வேற மாதிரி இருக்கும். அதுலேயும் நம்ம நாத்திகர்களை குறை சொல்ல முடியாது. உண்மையான நாத்திகர்கள் அப்படிங்கிறவங்க உண்மை பொருளை உணர்வார்கள். எதை எடுத்தாலும் அதை கேள்வி கேட்பாங்க. அதனால தான் அவங்க நாத்திகர்னு சொல்லிடுறாங்க. கடவுள்னா எங்க வந்து நிற்க சொல்லு அப்படிம்பாங்க. அவங்க முயற்சி செஞ்சால் அந்த ஆற்றலை உணர்ந்துக்க முடியும். ஆனால் அவங்க வெறும் கேள்வியை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களாலும் அதை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. சில யதார்த்தமான விஷயங்களை பேசுவார்கள். உண்மையான நாத்திகர்களை அடியேன் சொல்வது போலி வேடம் பூண்டு இருப்பவர்கள் அல்ல. நாத்திகம் பேசி சம்பாரித்து பல கல்லூரிகள் கட்டுவதற்கு அல்லது அதை தனது சுகத்திற்காக பயன்படுத்தி கொள்வதற்காக நாத்திகம் அல்ல. உண்மை பொருளை ஆராய்ந்து அதன் பலன் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்கள் அல்லவா, அவர்களை நாத்திகர்கள் என்று சொல்வார்கள். கடவுளை மறுக்க மாட்டார்கள், அவர்கள் கடவுளை தேடுவார்கள். ஆத்திகர்கள் கூட கடவுளுடைய பெயரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாத்திகர்கள் கடவுள் இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டு எப்பொழுதுமே அந்த நினைவிலே வாழ்வார்கள். அதனால் இவங்க ரெண்டு பேத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, உண்மையான ஆத்திகர்களுக்கும் உண்மையான நாத்திகர்களுக்கும். அப்போ அந்த தேடுதல் வேற மாதிரி இருக்கும். இவன் வேணும்னு தேடுவான். யாரு? ஆத்திகர்கள் வேணும், இறைவனை பார்க்கணும் அப்படின்ட்டு. நாத்திகர்கள் இருக்காரான்னு தேடுவான். ரெண்டுக்கும் வித்தியாசம் அவ்வளோதான். ஆனால் ரெண்டு பேருமே தேடலில் இருக்கவங்க தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த இறைவன், அந்த இறையாற்றல் தன் இருப்பை உணர்த்துகிறது. அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆத்திகர்களாக இருக்கிறவங்க கூட இறை அனுபவத்தை பெறமாட்டார்கள் சில நேரங்களில். ஆனால் நாத்திகர்களாக இருப்பவர்கள் பெரும்பாலுமான சமயங்களில் திடீர்னு ஆத்திகர்களாக மாறியிருப்பார்கள். அந்த இறைவனின் அனுபவத்தை பெற்றவர்களாக மாறியிருப்பார்கள். இதெல்லாம் அந்த இறைவன் கொடுக்கின்ற அற்புதம் அப்படிங்கிறதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, வாழ்க்கையில் அந்த தேடுதலுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துக்கணுமே தவிர, இல்லைன்னு பொதுவாக சொல்லி கடந்து விடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்குங்க. இப்போ நம்ம பேசின சில விஷயங்கள் மனதிற்கு ஒவ்வாமையாக இருந்திருக்கலாம், மனதிற்கு ரொம்ப பிடித்ததாக இருந்திருக்கலாம். அதில் நீங்கள் எப்படி அனுபவம் பெற்றீர்கள் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இறை அனுபவ தேடலிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது பொருள். அடியேன் சொன்னது உண்மையா பொய்யா என்று யோசித்து பாருங்கள். உண்மை என்று பட்டால் அந்த வழியிலே தொடர்ந்து பயணிங்கள். பொய் என்று பட்டால் உறக்க சொல்லுங்கள். இல்லை, இந்த எண்ணம் தவறானது, நீங்கள் இதுக்கு பதிலாக இப்படி யோசிங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கோணத்திலும் நாம் சிந்திக்கலாம்.